ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 35வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். எந்த மாதிரி வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். ஜம்ஷித் தான் இப்போ ஹபீபோட பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகிட்டார்ல, அதனால் ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பிட்டுருக்காரு. அவர் கிளம்பும் போது ஆலியா வந்து டையெல்லாம் கட்டி விடுறா. இதெல்லாம் எதுக்கு, நான் என்ன மல்டிநேஷ்னல் கம்பெனிக்காக வேலைக்கு போகிறேன், சின்ன கம்பெனி தானேன்ற மாதிரி ஜம்ஷித் சொல்கிறாரு. எந்த கம்பெனியாக இருந்தால் என்ன, நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் இப்படி தான் போகணுன்ற மாதிரி ஆலியா சொல்கிறா. இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஜம்ஷித் அவங்க அம்மா பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் விஷயத்தை பற்றி ஜம்ஷித் சொல்லவே இல்லை. அதனால் அவங்க ஆல்ரெடி செம்ம கோபத்தில் தான் இருக்காங்க. ஹபீப் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கு பணம் எங்கேருந்து வந்தது, ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்ல கிடையாது, இது மாதிரி எத்தனை விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்குன்ற மாதிரி ஜம்ஷித் அவங்க அம்மா கேட்குறாங்க. என்னம்மா அப்படி பேசுகிறீங்க, நான் எதையும் உங்ககிட்ட இருந்து மறைச்சது கிடையாது, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்காக, உங்களுக்காகவும் ஆலியாவுக்காகவும் மட்டும்தானேன்ற மாதிரி ஜம்ஷித் சொல்கிறான். நீ சம்பாதிக்கிறது ஒன்றும் எனக்கு கொடுக்கறது கிடையாதுடா, நீ சம்பாதிக்கிறதெல்லாம் உன் பொண்டாட்டிக்காக தான். இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கீங்க, அதை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல கிடையாது. இப்போ நான் கண்டுபிடிச்சதும் எனக்காக தான் சம்பாதிக்கிறேன்ட்டு போய் சொல்லிட்டு இருக்கியான்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஜம்ஷித் அப்படி கத்தவே ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்கும் அக்காவுக்கும் என்ன தான் ஆச்சு, நீங்கள் ரெண்டு பேருமே இப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் ஹபீப் கூட இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்கள் மருமகன் தான் சொந்த காலில் நிற்க போகிறாரு, இதில் உங்களுக்கு சந்தோஷமே இல்லையான்ற மாதிரி ஜம்ஷித் கேட்குறான். நான் ஒரு நாளும் ஹபீபை நம்பவே மாட்டேன், அப்புறம் இந்த ஆலியாவை நான் நம்பவே மாட்டேன், இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பேச வேணாம், நிப்பாட்டுங்க. அக்கா பேச்சை கேட்டுட்டு தான் நீங்களும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாச்சும் என்னையும் நினச்சி பாருங்கள், ஏன் மேலேயும் அக்கறை காட்டுங்க, இதனால் சந்தோஷப்படுங்கன்ற மாதிரி ஜம்ஷித் சொல்கிறான். நீ இந்த முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்ற மாதிரி ஜம்ஷித் அவங்க அம்மா சொல்கிறாங்க. உங்களுக்கும் அக்காவுக்கும் ரொம்பவே பொறாமை, என்கிட்ட பணம் இருக்கிறதுனால. உங்களுக்கு இந்த கடையெல்லாம் வாடகைக்கு விடணும், அதுலேருந்து வர காசை நீங்களே வச்சுக்கணும், நாங்கள் எப்போவுமே உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், இதுதானே உங்களுக்கு ஆசை அப்படின்ற மாதிரி ஜம்ஷித் கேட்குறான். இதுக்கு மேலே ஜம்ஷித் அவங்க அம்மா என்ன பேசுவாங்க, எதுவுமே பேசாமல் உன்னோட பிஸ்னஸில் நீ நல்லபடியாக வரணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹபீப் எல்லாரும் முன்னாடியும் ஜம்ஷித் தான் பிஸ்னஸ் பார்ட்னர்ன்ற விஷயத்த சொல்லிட்டாருல்ல, அதை ரஹிலா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நான் இந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த முடிவு சரியாக வருமா வராதா, இந்த முடிவை நம்ம எடுக்கலாமா வேணாமான்ற மாதிரி. ஆனால் இப்போது அந்த முடிவு எடுத்தது தான் சரி, இப்போ அந்த முடிவு எடுக்கலனா இதுக்கு மேலே எப்போவுமே என்னால் அந்த முடிவு எடுக்க முடியாதுன்ற மாதிரி ஹபீப் ரஹிலா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த முடிவை நீங்கள் முன்னாடியே எடுத்துருந்துருக்கணும், இதுவே லேட்டு தான் அப்படின்ற மாதிரி ரஹிலா சொல்கிறா. இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது, இப்போ நான் இந்த முடிவை சொன்னதுமே ஃபேமிலியே ஒரு பக்கம் இருக்குது, நான் மட்டும் தனியாக இருக்கேன். இப்போ இந்த பிஸ்னஸ் சரியாக போகாததுனால வீட்டில் இருக்க எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. ஆனால் ஃப்யூச்சரில் நான் இதை விட பெரிய முடிவாக எடுக்கிற மாதிரி வரும்ன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. நீங்கள் ஜகீரோட இடத்துக்கு வரணும்னா நீங்களும் அதே மாதிரி முடிவெடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி ரஹிலா சொல்கிறா. நான் ஜகீர் அண்ணாவுக்கு எப்படி ஒரு வேலைக்காரனாக இருந்தனோ அதே மாதிரி அவங்களுக்கும் வேலைக்காரனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நான் இந்த பிஸ்னஸ்க்காக எவ்வளோ உழைச்சிருக்கேன், எவ்வளோ விஷயத்தை நான் தியாகம் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் அவங்க நினச்சி பார்க்குறதே இல்லை, எனக்கு தனியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்ட்டு மட்டும் நினைக்காதீங்க, நான் எப்போதும் உங்கள் கூட தான் இருப்பேன், நல்லதோ கெட்டதோ லாபமோ நஷ்டமோ எப்போவுமே நான் உங்கள் கூட தான் இருப்பேன்ற மாதிரி ரஹிலா சொல்கிறா. ஹபீப் ரஹிலா கிட்ட சாரிலாம் கேட்குறாரு. இது வரைக்கும் நான் உனக்கு நல்லதே பண்ணது கிடையாது, அதுக்கெல்லாம் சாரின்ற மாதிரி சொல்கிறாரு. இது கேட்டு ரஹிலா ரொம்பவே சந்தோஷப்படுறா. என் லைஃப்பில் நீங்கள் வந்ததுனால நான் ரொம்பவே லக்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹபீப் இருந்துக்கிட்டு இல்லை நான் தான் ரொம்ப லக்கி நீ என் லைஃப்பில் வந்ததுனாலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனி கிச்சனில் படிச்சுக்கிட்டே தான் காஃபி வச்சிட்ருக்கா. இவள் படிச்சுட்டு இருக்கும்போது அடுப்பில் காஃபி வச்சதே மறந்துடுறா. அதுவும் பொங்கி ஊற்றிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது சமீனாவும் வந்துடுறாங்க. என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க. நான் படிச்சுட்டு இருந்தேன், தெரியாமல் பால் பொங்கிடுச்சுன்ற மாதிரி அவள் சொல்கிறான். அடுப்பில் ஏதாச்சும் வச்சா அது மேலே தான் கவனம் இருக்கணும், நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா இது சரிப்பட்டு வராது, படிக்கிறதையும் தாண்டி நம்ம எல்லா விஷயத்தையும் பார்த்து தான் ஆகணும், அப்புறம் இனிமேல் நைட்டு குக் பண்ணுறது உன்னோட வேலை அப்படின்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. எப்படி என்னால் பண்ண முடியும், நீங்கள் எல்லாரும் அப்பா மேலே இருக்க கோவத்தை என் மேலே காமிச்சிட்ருக்கீங்கன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. அதுக்கு சமீனா இருந்துக்கிட்டே, இது நான் எடுத்த முடிவு கிடையாது, உங்கள் பாட்டி எடுத்த முடிவு, உன்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா நீ பாட்டிக்கிட்ட போய் பேசுன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. நைட்டு தான் கொஞ்சம் டைம் கிடைக்கிது, அதில் தான் நான் படிச்சுட்ருக்கேன், இப்போ அந்த டைம்லேயும் வேலை செய்யணும்னா நான் எப்படி படிக்கிறதுன்ற மாதிரி ஆனி கேட்குறா. அதுக்கு சமீனா இருந்துக்கிட்டு, மேரேஜ் ஆகி அடுத்த நாள்லேருந்து நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன் உன்னால் பண்ண முடியாது, ஃபக்கீர் மாதிரியே பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோ, அவன் எப்படி ஸ்கூல் போயிட்டு ஆஃபீஸையும் பார்த்துக்கிறான், அதே மாதிரி நீயும் ஸ்கூல் போயிட்டு வீட்டில் சமையல் வேலை பார்த்துக்குன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. ஆனிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, முழிச்சிட்டு தான் நிற்கிறா. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு சமைக்கிற வேலையும் பார்த்துக்கோ, அப்படி இல்லைன்னா ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீ விடுறதா இருக்கும், எதை விட சொல்லுவாங்கன்ட்டு உனக்கு நல்லாவே தெரியும், பார்த்து நடந்துக்கொன்ற மாதிரி சமீனா சொல்லிட்டு போயிடுறாங்க.
ஆனி ரொம்பவே சோகமாயிரா. என்னடா இது நமக்கு வந்து சோதனை, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்ட்டு. ஆனியை இனிமேல் டின்னர் ரெடி பண்ண சொல்லவும் ஆனி வந்து அவள் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி புலம்பிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி 1 மாதம் மட்டும்தான் ஸ்கூலுக்கு போக வேணாம்னு சொன்னாங்க, இப்போ சமைக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நான் ஸ்கூல் போகக்கூடாதுன்றதுக்காகவே பண்ணிகிட்ருக்காங்க வீட்டில். அதுவும் இல்லாமல் ஃபாக்கீர் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஃபாக்கீர் எப்படி ஸ்கூல் போயிட்டு ஆஃபீஸையும் பார்த்துக்கிறோனோ அதே மாதிரி நீயும் பார்த்து கொன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபாக்கீர் முன்னாடியே ஸ்கூலை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது, இப்போவும் கவலைப்படுறதே கிடையாது. அவங்க அப்பாவோட பிஸ்னஸை அவன் பார்த்துக்கிறான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நானும் எங்கள் அம்மா மாதிரி கிச்சன்லேயே வாழ்க்கையை ஓட்டணுமான்ற மாதிரி அவள் கேட்டுட்ருக்கா. ஆனி ஃப்ரெண்ட் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு சொல்லி புரிய வை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நான் என்னென்னு சொல்லி புரிய வைக்கிறது? இங்கே என் பேச்சை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆனி அழதான் செய்கிறா. அவள் ஃப்ரெண்டு ஆறுதல் தான் சொல்லிட்டு இருக்கா, அழுகாத, நாங்கள் இருக்கோம், நாங்கள் ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. பேசிகிட்டு இருக்கும்போதே ஆனி ஃபோனை வச்சிட்றா. ஆனி அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஹம்சாவும் கூட தான் இருக்கான். பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். ஆனிக்கு இப்படி அநியாயம் நடக்குதுன்ட்டு 2 பேரும் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஹம்சா இருந்துக்கிட்ட ஆனி ரொம்பவே நல்லா படிக்கிற பொண்ணு, ஆனிக்கு ஃபாக்கீரா என்னால் அதை ஒத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஐயோ, நான் பேசிகிட்டு இருக்கிறதில்ல, நான் இதை பற்றியே மறந்துட்டேன். இன்றைக்கி நான் வெளியே போகணும், என்னால் ஆனிக்கிட்ட நோட்ஸை போய் கொடுக்க முடியாது, எனக்காக நீ போய் ஆனிகிட்ட கொடுத்துறியன்ற மாதிரி ஆனியோட ஃப்ரெண்டு கேட்குறா. ஹம்சா என்னெல்லாம் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனி பேசுகிறத நீயே கேட்டல, அவள் அழுதுட்ருக்கா, அவளோட அழுகையை தான் நம்ம நிப்பாட்ட முடியாது, அட்லீஸ்ட் அவள் கண்ணு தண்ணியாவது நம்ம துடைக்க முடியுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஹம்சா சரி போகிறேன்ற மாதிரி சொல்லிடுறான். ஃபாக்கீர் எப்பவும் போல் ஆஃபீஸ்க்கு வரான். ஆஃபீஸில் வந்து பார்த்ததும் ஃபாக்கீரோட சேரில் ஹபீப் உட்காந்துருக்காரு. அது என்னோட சேர், நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபாக்கீர் கேட்குறான். இது உன்னோட சேரா, எப்போல இருந்துன்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ் வந்தப்போ நீங்கள் தானே இந்த சேரில் உட்கார சொன்னீங்கன்ற மாதிரி ஃபாக்கீர் கேட்குறான். நான் சொன்னதை நீ சீரியஸாக எடுத்துக்கிட்டியா? நீ ஒரு சின்ன பையன், இந்த சேர்லாம் உட்காரக்கூடாதுன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. அது எங்கள் அப்பாவோட சேர், எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் அது எனக்கு தான் அப்படின்ற மாதிரி ஃபாக்கீர் சொல்கிறான். இந்த சேர் இப்போது உனக்கு கிடையாது, நீ போய் வேலை செய்கிறவங்க கூட உட்காரு, அவங்க எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு பாரு, அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கோ, அப்புறம் வந்து இந்த சேரில் உட்காந்துக்கலாம். உனக்கு என்றைக்கு நல்லா வேலை தெரியுதோ அன்னைக்கு இந்த சேருக்கு நான் ஒருத்தர்லன்ட்டு நானே எந்திரிச்சு போயிடுவேன், நீ வந்து அப்போது உட்காந்துக்கலான்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. ஃபாக்கீருக்கு கோவமே வந்து ஏதோ பேச போகிறான். ஃபராஸ் இருந்துக்கிட்டு ஃபாக்கீரை அமைதியாக இருக்க சொல்லி சொல்கிறாரு. ஃபராஸும் ஏன் ஃபாக்கீரை பார்த்து இப்படி பேசுகிறீங்கன்ற மாதிரி கேட்குறாரு. இது எங்களுக்குள்ளே நடக்கிற விஷயம், நீ இதுக்குள்ளே தலையிடாதன்ற மாதிரி ஹபீப் சொல்லிடுறாரு. அப்புறம் ஃபராஸ் ஃபாக்கீரை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு, கோபப்படுறதுனால எதுவும் நடக்க போகிறது கிடையாது, கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு பண்ணணும், இங்கே வேலை செய்கிறவங்களுக்குலாம் நம்ம பிரச்சனை எதுவும் தெரியக்கூடாது, இதை பற்றி நம்ம அப்புறமா பேசிக்கலான்ற மாதிரி ஃபராஸ் சொல்கிறாரு. எய்மனை ஃபெமிக்கிட்ட யாரோ பொண்ணு கேட்டிருப்பாங்க போல், அதை பற்றி தான் ஃபெமி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இப்போது மேரேஜாக வேணான்ற மாதிரி எய்மன் சொல்கிறா. ஃபெமி ஹஸ்பண்டும் அதே தான் சொல்கிறாரு. இப்போ எதுக்கு இவளுக்கு மேரேஜ், இப்போலாம் எதுவும் வேணான்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவங்க ரொம்பவே நல்ல ஃபேமிலி, அந்த பையன் ரொம்பவே நல்லா படிச்சிருக்கான், நம்ம என்ன இப்போவா மேரேஜ் பண்ண போகிறோம், எய்மன் படித்து முடிச்சதும் மேரேஜ் பண்ணிக்கலாம், இப்போது ஃபிக்ஸ் மட்டும் பண்ணி வைக்கலான்ற மாதிரி ஃபெமி சொல்கிறா. வேணவே வேணான்ட்டு தான் ஃபெமி ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. இவ்வளோ நல்ல ஃபேமிலி கிடைக்கவே கிடைக்காதுன்ற மாதிரி ஃபெமி சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் இதை விட நல்ல ஃபேமிலியே கிடைக்கும், நம்ம அப்போ பார்த்துக்கலாம், அதுவும் இல்லாமல் நம்ம இப்போவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சா நம்ம சொந்தக்காரங்களாம் என்ன பேசுவாங்கன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அந்த ஆயிஷாவை பார்த்தீங்களா, சின்ன வயசுலேயே அவள் பொண்ணுக்கு வரவும் எவ்வளோ திமிரு காட்டுனா, இப்போ நம்மளும் இதை ஃபிக்ஸ் பண்ணி அவகிட்ட சொல்லணுன்ற மாதிரி ஃபெமி சொல்லிகிட்டு இருக்கா. ஃபெமி வீட்டுக்காரு வேணவே வேணான்ட்டு தான் சொல்லிகிட்டு இருக்காரு. ஃபெமியோட பொண்ணும் அப்பா சொல்கிறது தான் கரெக்டு, எனக்கு இப்போ இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. ஃபெமி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. இதை விட நல்ல ஃபேமிலி கிடைக்கவே கிடைக்காது, நம்ம இப்போவே ஃபிக்ஸ் பண்ணிடலான்ற முடிவுலேயே இருந்துகிட்ருக்கா. இதோட இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.